ஆஸ்கார் வைல்டு அவர்களின் மாடலாக வந்த கோடீஸ்வரன். ஒருவன் செல்வந்தனாக இல்லாவிட்டால் அழகானவனாக இருந்து எந்த பயனும் இல்லை. காதல் என்பது பணக்காரர்களின் உரிமை, வேலையற்றவனின் தொழில் அல்ல. ஏழைகள் யதார்த்தமானவர்களாகவும் சாதாரணமானவர்களாகவும் இருக்க வேண்டும். கவர்ச்சிகரமானவனாக இருப்பதை விட நிரந்தர வருமானம் பெறுபவனாக இருப்பது நல்லது. நவீன வாழ்க்கையின் சிறந்த உண்மைகள் இவைதான் என்பதை யூகி எர்ஸ்கின் உணரவில்லை. பாவம் யூகி. அறிவுபூர்வமாக பார்த்தால் அவருக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அவர் தனது வாழ்க்கையில் ஒரு புத்திசாலித்தனமான விஷயத்தையோ ஏன் ஒரு மோசமான விஷயத்தையோ கூட சொன்னதில்லை. ஆனால் அவர் மிருதுவான பழுப்பு நிறமுடி, தெளிவான உருவ அமைப்பு மற்றும் சாம்பல் நிற கண்களுடன் அற்புதமான அழகுடன் இருந்தார். பெண்களுடன் மட்டுமின்றி ஆண்களிடமும் அவர் பிரபலமாக இருந்தார். பணம் சம்பாதிப்பதை தவிர மற்ற எல்லா சாதனைகளையும் புரிந்தவர் அவர். அவரது தந்தை தனது குதிரைப்படை வாளையும் தீபகற்ப போரின் வரலாறு என்ற சரித்திர நூலின் 15 தொகுதிகளையும் அவருக்கு தன் பரம்பரை சொத்தாக வழங்கியிருந்தார். முன்னதை யூகி தனது முகம் பார்க்கும் கண்ணாடி மேல் தொங்கவிட்டார். இரண்டாவதை ராப்ஸ்கைடுக்கும் பெய்லிஸ் மேகசினுக்கும் இடையே ஒரு அலமாரியில் வைத்தார். வயதான அத்தை ஒருவர் கொடுத்த ஆண்டுக்கு 200 பவுண்டில் வாழ்க்கை நடத்தினார். அவர் எல்லா தொழிலையும் முயற்சி செய்து பார்த்தார். 6 மாதங்கள் பங்குச்சந்தைக்கு சென்றார். ஆனால் காளைகளும் கரடிகளும் புழங்கும் இடத்தில் ஒரு பட்டாம்பூச்சி என்ன செய்ய முடியும்? இன்னும் சற்றே அதிக காலத்திற்கு அவர் தேநீர் வியாபாரியாக இருந்தார். ஆனால் நறுமணம் மிக்க பீகோ தேயிலையும் சுச்சோங் என்னும் தேநீரும் அவரை சோர்வடைய செய்தன. பின்னர் அவர் உலர் ஷெர்ரி என்னும் மதுபானத்தை விற்க முயன்றார். அதுவும் சரிபடவில்லை. ஷெர்ரி சற்று அதிகமாகவே உலர்ந்து போயிருந்தது. இறுதியில் அவர் ஒன்றுக்கும் உதவாதவர் ஆனார். இனிய சுபாவமும் மிக சரியான சுய விவரமும் கொண்டவர். ஒரு திறமையற்ற இளைஞராக வேலை வெட்டி இல்லாதவராக ஆகிவிட்டார். இது போதாதென்று அவர் காதலிலும் விழுந்தார். அவர் நேசித்த பெண் லாரா மெர்டன் ஓய்வு பெற்ற கர்னலின் மகளாவார். கர்னல் தனது மனநிலையும் செரிமானத்தையும் இந்தியாவில் இருந்தபோது இழந்துவிட்டார். அவற்றை அவரால் மீண்டும் பெற முடியவில்லை. லாரா யூகியை மிகவும் நேசித்தாள். அவரும் அவளது காலணிகளை முத்தமிட தயாராக இருந்தார். லண்டனில் மிக அழகான ஜோடி அவர்களே. ஆனால் இருவரிடமும் ஒரு பென்னி கூட பணமில்லை. கர்னலுக்கு யூகியை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு நிச்சயதார்த்தத்தை செய்ய மட்டும் முன்வரவில்லை. வா அருமை மகனே, முதலில் 10,000 பவுண்டுகள் சம்பாதித்து கொண்டு என்னிடம் வா, பிறகு அதை பற்றி பேசலாம் என்று அவர் சொல்லிவிட்டார். அதனால் யூகி மிகவும் மனம் தளர்ந்து போனார். ஆறுதல் தேடி லாராவிடம் செல்ல வேண்டியிருந்தது. ஒரு நாள் காலையில் அவர் லாராவின் குடும்பம் வாழ்ந்த ஹாலண்ட் பூங்காவிற்கு சென்று கொண்டிருந்த போது தன் சிறந்த நண்பரான ஹேலன் ரெவேரை பார்க்கச் சென்றார். ரெவேர் ஓர் ஓவியர். உண்மையில் இப்போதெல்லாம் மிக சிலரே அப்படி இல்லாதவர்கள். ஆனால் அவர் ஒரு கலைஞராகவும் இருந்தார். கலைஞர்கள் மிகவும் அரிதானவர்கள் அல்லவா? தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு விசித்திரமான முரடராகவும் புள்ளிகள் நிறைந்த முகமும் ஒழுங்கற்ற சிவப்பு தாடியும் கொண்டவராகவும் இருந்தார். இருப்பினும் அவர் தூரிகையை கையில் எடுத்தால் அவர் உண்மையிலேயே பெரும் திறமைசாலி. அவர் வரைந்த படங்கள் ஆவலுடன் வாங்கப்பட்டன. அவர் முதலில் யூகியால் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அதற்கு ஒரே காரணம் யூகியின் தனிப்பட்ட கவர்ச்சியே. ஒரு ஓவியன் தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் யாரென்றால் அழகாகவும் திமிராகவும் இருப்பவர்களே. அவர்களை பார்ப்பதே கலைத்திறன் மிக்க இன்பத்தை தரும். அறிவார்ந்த மனநிலையோடு பேச வல்லவர்கள் அவர்கள். ஒய்யாரமான ஆண்களும் அன்பே வடிவான பெண்களும் உலகை ஆள்கிறார்கள்.
அல்லது ஆள வேண்டும் என்று அவர் சொல்வது வழக்கம். இருப்பினும் அவர் யூகியை நன்கு அறிந்த பிறகு அவரது பிரகாசமான சுறுசுறுப்பான ஆற்றலுக்காகவும் மற்றும் அவரது தாராளமான பொறுப்பற்ற தன்மைக்காகவும் அவரை மிகவும் விரும்பினார். மேலும் அவரது ஸ்டூடியோவிற்கு வந்து போக நிரந்தர அனுமதியும் வழங்கினார். யூகி ஸ்டூடியோவின் உள்ளே வந்தபோது ஒரு பிச்சைக்காரனின் அற்புதமான ஆளுயர் படத்திற்கு ரேவர் இறுதி தொடுப்புகளை கொடுப்பதை கண்டார். அந்த பிச்சைக்காரரே ஸ்டூடியோவின் ஒரு மூலையில் ஓர் உயர்த்தப்பட்ட மேடையில் நின்று கொண்டிருந்தார். வயதானவர், ஏராளமான சுருக்கங்களை கொண்ட முகமும் அதில் மிகவும் பரிதாபகரமான பாவமும் கொண்டவர். தோளில் கந்தலாகி தொங்கும் ஒரு கரடுமுரடான பழுப்பு நிற ஆடை, பல முறை தைத்து ஒட்டு போடப்பட்ட தடிமனான பூட்ஸு, ஒரு கையில் சாய்ந்து கொள்ள ஒரு கடினமான கம்பும், மறு கையில் பிச்சை கேட்பதற்காக நீட்டிய தொப்பியும் இருந்தன. என்ன ஒரு அற்புதமான மாடல் என்று தன் நண்பருடன் கைகுலுக்கியபடி யூகி கிசுகிசுத்தான். அற்புதமான மாடலா? ரேவர் தனது குரலின் உச்சியில் கத்தினார். நான் அப்படித்தான் நினைக்க வேண்டும். அவரை போன்ற பிச்சைக்காரர்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடாது. தொந்தரவு அன்பனே. அவர் ஒரு நடமாடும் யதார்த்தமான ஓவியம் வரையவும் வெலாஸ்குவேஸை போல என் அதிர்ஷ்டம். ரெம்பிராண்ட் மட்டும் இவரை பார்த்திருந்தால் என்ன மாதிரி வரைந்திருப்பார். பாவப்பட்ட மனிதர், யூகி கூறினார். அவர் எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறார். ஆனால் ஓவியர்களான உங்களுக்கு அவருடைய முகம்தான் அவருடைய அதிர்ஷ்டமா? ரேவர் பதிலளித்தார். ஒரு பிச்சைக்காரன் மகிழ்ச்சியாக தோன்றுவதை நீங்கள் விரும்பவில்லை இல்லையா? ஒரு முறை மாடல் செய்தால் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? யூகி கேட்டார். அங்கிருந்து திவானில் வசதியான ஓர் இடத்தில் கண்டுபிடித்து உட்கார்ந்த பிறகு 1 மணிக்கு 1 ஷில்லிங். ஆலன், நீங்கள் வரையும் படத்திற்கு எவ்வளவு கிடைக்கும்? ஓ, இதற்காக எனக்கு 2000 கிடைக்கிறது. பவுண்டுகள்? கினிஸ், அதாவது 21 ஷில்லிங். ஓவியர்கள், கவிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் எப்பொழுதும் கினிஸ் கணக்கில்தான் பெறுவார்கள். சரி, மாடலுக்கு 1% கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று உரக்க சிரித்தார் யூகி. அவர்களுக்கும் உங்களைப் போலவே கடினமாக உழைக்கிறார்கள். முட்டாள்தனம், முட்டாள்தனம். ஏன்? ஒரு நாள் முழுவதும் நின்று கொண்டே வண்ணம் பூசுவதில் இருக்கும் சிரமத்தையும் பாருங்கள். யூகி, நீங்கள் பேசுவது எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் கலை கிட்டத்தட்ட உடல் உழைப்பின் கௌரவத்தை அடையும் தருணங்கள் உள்ளன என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்பொழுது பேச வேண்டாம். எனக்கு வேலை முகுதி. சிகரெட்டு புகைத்து கொண்டு அமைதியாக இருங்கள். சிறிது நேரம் கழித்து வேலைக்காரன் உள்ளே வந்து ரெவரிடம் பிரேம் தயாரிப்பாளர் அவருடன் பேச விரும்புவதை கூறினார். ஓடாதே யூகி, நான் ஒரு கணத்தில் திரும்பி வருவேன் என்றார் அவர் வெளியே சென்றபோது. அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு வயதான பிச்சைக்காரர் ரெவரின் பின்னால் இருந்த ஒரு மரபெஞ்சில் ஒரு கணம் அமர்ந்து கொண்டார். அவர் மிகவும் பரிதாபமாகவும் கேவலமாகவும் இருந்ததைக் கண்டு யூகி இரக்கப்பட்டு தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்க தனது பைகளில் கைவிட்டார். அவர் கண்டுபிடித்து எடுத்தது எல்லாம் 1 சவரனும் ஒரு சில பென்னிகளும் தான். பாவம், வயதானவர். என்னை விட அவருக்கு தேவை அதிகம். இதை கொடுத்து விட்டால் நான் 15 நாட்களுக்கு காரில் பயணம் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று அவர் நினைத்து கொண்டார். ஸ்டூடியோவின் குறுக்கே நடந்து சவரன் நாணயத்தையும் பிச்சைக்காரரின் கையில் அழுத்தினார். வயதானவர் பேச ஆரம்பித்தார். வாடிய உதடுகளில் ஒரு மங்கலான புன்னகை பிறந்தது. நன்றி ஐயா என்றார். நன்றி. பின்னர் ரேவர் வந்தார். யூகி நகர்ந்து கொண்டார். தான் செய்ததில் கொஞ்சம் வெட்கப்பட்டார். பிறகு அன்றைய நாளை அவர் லாராவுடன் கழித்தார். பிச்சைக்காரருக்கு கொடுத்த அவரது தாராளத்திற்கு செல்லமான திட்டு கிடைத்தது. வீட்டிற்கு நடக்க வேண்டியிருந்தது. அன்றிரவு அவர் 11 மணி சுமாருக்கு பேலட் கிளப்பில் உலா வந்தார். புகைப்பிடிக்கும் அறையில் ரேவர் தனியாக அமர்ந்து ஹாக்கன் ஜெல்ச்சர் ஒயினை குடித்து கொண்டிருப்பதை கண்டார்.
சரி ஆலன், படம் சரியாக முடிந்ததா என்று கேட்டார் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே. முடிந்தது, பிரேமும் போட்டாகிவிட்டது நண்பரே என்றார் ரேவர். அத்துடன் நீங்களும் ஒரு வெற்றியை அடைந்துள்ளீர்கள். நீங்கள் பார்த்த அந்த வயதான மாடல் பிச்சைக்காரர் உங்களுக்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். உங்களை பற்றி எல்லாவற்றையும் அவரிடம் சொல்ல வேண்டியிருந்தது. நீங்கள் யார், எங்கு வாழ்கிறீர்கள், வருமானம் எவ்வளவு, வாய்ப்புகள் என்னென்ன. என் அன்பான ஆலன் என்றார் யூகி. நான் வீட்டிற்கு திரும்பும்போது அவர் எனக்காக காத்திருப்பதை நான் காணலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் கேலிதான் செய்கிறீர்கள். பாவம் அந்த மனிதர். நான் அவருக்காக ஏதாவது செய்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு பரிதாபமாக ஒருவர் இருக்க வேண்டும் என்பதை பயங்கரமானதாகவே நான் நினைக்கிறேன். என் வீட்டில் பழைய துணிகள் குவிந்துள்ளன. அவற்றில் சிலதை பெற்றுக்கொள்ள அவர் விரும்புவாரா? ஏனென்றால் அவரது கந்தல் ஆடை கரைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கந்தையில்தான் அவர் அற்புதமாக தெரிகிறார் என்றார் ரேவர் கூறினார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவரை நல்ல ஆடை அணிந்தவராக நான் வரைய மாட்டேன். நீங்கள் கந்தல் என்று அழைப்பதை நான் காதல் என்று அழைக்கிறேன். உங்களுக்கு வறுமை என்று தோன்றுவது எனக்கு ஓவியத்தன்மையுடையதாக தோன்றுகிறது. இருப்பினும் நீங்கள் சொன்னதை அவரிடம் கூறுவேன். ஆலன், யூகி தீவிரமாக கூறினார். ஓவியர்களான நீங்கள் இதயமற்றவர்கள். ஒரு கலைஞனின் இதயம் அவனது மூளை என்று ரேவர் பதிலளித்தார். தவிர எங்கள் தொழில் உலகத்தை உள்ளது உள்ளவாறே உணர்ந்து கொள்வதே அல்லாமல் அதை நம் விருப்பப்படி சீர்திருத்துவதல்ல. அவரவர் தொழில் அவரவர்க்கு. அது இருக்கட்டும், லாரா எப்படி இருக்கிறாள் என்று சொல்லுங்கள். வயதான மாடல் அவள் மீது மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். நீங்கள் அவளை பற்றி அவரிடம் பேசியதாக சொன்னீர்களா? யூகி கேட்டார். நிச்சயமாக நான் சொன்னேன். பிடிவாதமான கர்னல் அழகான லாரா மற்றும் 10,000 பவுண்ட் பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அந்த வயதான பிச்சைக்காரரிடம் எனது தனிப்பட்ட விவரங்களை அனைத்தையும் சொன்னீர்களா? கோபத்தால் முகம் சிவந்த யூகி கத்தினார். ரேவர் சிரித்தபடி, என் அன்பான நண்பரே, நீங்கள் சொல்லும் அந்த பழைய பிச்சைக்காரர் ஐரோப்பாவின் பணக்காரர்களில் ஒருவர். வங்கியில் கடன் வாங்காமலேயே அவரால் லண்டன் முழுவதையும் ஒரே நாளில் வாங்க முடியும். ஒவ்வொரு தலைநகரிலும் அவருக்கு வீடு உள்ளது. தங்கத்தட்டில்தான் அவர் சாப்பிடுகிறார். அவர் மட்டும் விரும்பினால் ரஷ்ய போருக்கு செல்வதை தடுக்க முடியும். என்னது? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? வியப்போடு கூவினார் யோகி. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ரேவர் கூறினார், நீங்கள் இன்று ஸ்டூடியோவில் பார்த்த வயதானவர் ஹவுஸ்பேட் கோமகன் ஆவார். என்னுடைய சிறந்த நண்பர். எனது படங்கள் மற்றும் அதே போன்று எல்லாவற்றையும் வாங்குகிறார். அவரை ஒரு பிச்சைக்காரனாக சித்தரிக்க 1 மாதத்திற்கு முன்பு எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்தார். எவ்வளவு தெரியுமா? லட்சாதிபதியின் விசித்திர ஆசை. அவர் தனது கந்தல்களில் ஒரு அற்புதமான உருவத்தை உருவாக்கினார் என்று நான் சொல்லியாக வேண்டும். அல்லது எனது கந்தல்களில் என்றும் சொல்லலாம். ஏனெனில் அவை ஸ்பெயினில் நான் வாங்கிய ஷூட்டின் கிழிசல்கள். ஹவுஸ்பெர்க்கின் கோமகனா? யூகிர் கத்தினார். கடவுளே, அவருக்கா போயும் 1 சவரன் நாணத்தை கொடுத்தேன். கை வைத்த ஒரு நாற்காலி திகைத்து போய் அமர்ந்தார். அவருக்கு 1 சவரன் நாணயத்தை கொடுத்தீர்களா அல்லவா? ரேவர் வெடி சிரிப்பு சிரித்தார். என் அன்பான நண்பரே, அது உங்களுக்கு திரும்பி வராது. அவருடைய தொழிலே அடுத்தவர் பணத்தில்தான் நடக்கிறது. ஆலன், நீங்கள் இந்த உண்மையை முன்னையே என்னிடம் சொல்லியிருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் என்றார் யூகி. வாட்டத்துடன், என்னை நானே முட்டாளாக்கும்படி செய்திருக்க வேண்டாம், ரேவர் கூறினார். சரி, நீங்கள் அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் பிச்சை போடுவீர்கள் என்று எனக்கு தோன்றவே இல்லை. அழகான பெண் மாடலை நீங்கள் முத்தமிடுவீர்கள் என்று நினைப்பேனே தவிர, ஒரு அசிங்கமானவருக்கு 1 சவரன் தருவீர்கள் என்று எப்படி நினைப்பேன்? கடவுளே! மேலும் உண்மை என்னவென்றால், நான் இன்று யாரையும் சந்திப்பதாகவே இல்லை. நீங்கள் உள்ளே வந்ததும் அவர்தான் ஹவுஸ்பெர்க் என்று சொல்வதை அவர் விரும்புவாரா என்று எனக்கு தெரியாது. அவர் முழு உடையில் இல்லை என்பது உங்களுக்கு தெரியுமே. எப்படிப்பட்ட முட்டாளாக என்னை அவர் நினைத்திருக்க வேண்டும்?
யூகி கூறினார். இல்லவே இல்லை. நீங்கள் சென்ற பிறகு அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார். வயதாகி சுருக்கம் விழுந்த தன் கைகளை ஒன்றுடன் ஒன்று தேய்த்து கொண்டே தனக்குத்தானே ஷபாஸ் போட்டுக்கொண்டார். உங்களை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள அவர் ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது புரிகிறது யூகி. அவர் உங்களுக்காக உங்கள் சவரனை முதலீடு செய்வார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு வட்டி செலுத்துவார். இரவு உணவிற்கு பிறகு அந்த மூலதன கதையை சொல்வார். நான் ஒரு துரதிர்ஷ்டவசமான பிசாசு என்று புலம்பினார் யூகி. இப்பொழுது நான் செய்யக்கூடிய மிக சிறந்த காரியம் தூங்கப் போவதுதான். மற்றும் என் அன்பான ஆலன், நீங்கள் இதை யாரிடமும் சொல்லக்கூடாது. சொன்னால் அரங்கத்தில் என் முகத்தை காட்ட நான் துணிய மாட்டேன். முட்டாள்தனம். இது உங்கள் தாராள மனப்பான்மைக்கு கிடைத்த வரவு யூகி. சரி, இருங்கள், இன்னொரு சிகரெட்டை பற்ற வையுங்கள். உங்கள் லாராவை பற்றி எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவும் பேசலாம். இருப்பினும் யூகி நிற்கவில்லை. மிகுந்த வருத்தத்துடன் வீட்டிற்கு நடந்து சென்றார். ஆலன் ரேவர் மட்டும் சத்தமாக சிரித்து கொண்டே இருந்தார். மறுநாள் அவர் காலை உணவில் இருந்தபோது வேலையால் ஒரு அட்டையை கொண்டு வந்தான். அதில் திரு குஸ்டாவ் நவுட்டின், ஹவுஸ்பெர்க் கோமகன் சார்பாக என்று எழுதப்பட்டிருந்தது. அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறார் போலும் என்று யூகி தனக்குத்தானே கூறிக்கொண்டார். அவரை வர சொல்லுமாறு வேலையாளிடம் கூறினார். தங்க கண்ணாடி அணிந்து மற்றும் நரைமுடி கொண்ட ஒரு வயதான மனிதர் அறைக்குள் வந்து பிரெஞ்சு உச்சரிப்பில் திருவாளர் எஸ்கின் அவர்களுடன் பேச அனுமதி உண்டா என்றார். யூகி மரியாதையாக குனிந்தார். நான் ஹவுஸ்பெர்க் கோமகனிடம் இருந்து வந்திருக்கிறேன் என்று அவர் தொடர்ந்தார். கோமகன். அதற்குள், ஐயா, என் மனமார்ந்த மன்னிப்பை நீங்கள் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன் என்று யூகி தடுமாறினார். அந்த முதியவர் புன்னகையுடன் கூறினார். கோமகன் இந்த கடிதத்தை உங்களிடம் கொடுக்குமாறு என்னை நியமித்திருக்கிறார் என்று ஒரு முத்திரையிட்ட உரையை நீட்டினார். உரையின் வெளிப்புறத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. ஒரு வயதான பிச்சைக்காரரிடமிருந்து யூகி எர்ஸ்கின் மற்றும் லாரா மெர்டனுக்கு ஒரு திருமண பரிசு. உரையின் உள்ளே 10,000 பவுண்டுக்கான காசோலை இருந்தது. அவர்கள் திருமணத்தின் போது ஆலன் ரேவர் தான் முதன்மை மனிதராக இருந்தார். திருமண காலை உணவின் போது கோமகன் ஓர் உரை நிகழ்த்தினார். கோடிகளில் சம்பாதிக்கும் மாடல்கள் அபூர்வமே, ஆனால் மாடல்களாக நிற்கும் கோடீஸ்வரர்கள் அதைவிட அபூர்வம் என்று குறிப்பிட்டார் ஆலன். முற்றும். ஆஸ்கார் வைல்ட்